நூற்றாண்டு விழா காணக்கூடிய S.V. வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியாற்றி இருக்கிறார். நம்முடைய S.V. சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். நம்ம S.V. சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 25 நாடகங்களை எழுதி அவற்றை 7000 முறை அரங்கேற்றி இருக்கிறார். இன்றைக்கு 7000வது நாடக விழா நடத்திட்டு இருக்கிறார். 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி S.V. சேகர் அவருடைய 3500 நாடக விழா நடத்துறப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். S.V. சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவப்பிள்ளை. அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார். அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ அப்போ S.V. சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா டிராமாவை நானும் பார்த்தேன். டைமிங்கா டைலாக் பேசுறது அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு S.V. சேகர் பேசுவார். அவர் உள்ளத்துல கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், மருந்து கேப்சூல் போல மக்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்துல M.R. ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார். அவருடைய இந்த வெற்றி என்பது கலை பணிகளுக்கான வெற்றி. நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு. அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும்.